முக்கிய செய்திகள். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் யுகாதி வாழ்த்து. சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராவது உறுதி. மாமண்டூரில் நடக்க இருக்கும் மாநாடு வரலாற்றை புரட்டி போடும் என தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ நம்பிக்கை. கேப்டன் விஜயகாந்த் வளர்த்தெடுத்த தேமுதிகவை உடைக்க திமுக சதி. வைகோ பரபரப்பு குற்றச்சாட்டு. கேப்டன் விஜயகாந்துடன் தமிழர் முன்னேற்ற படை தமிழ் புலிகள் அமைப்பு நிறுவனர்கள் சந்திப்பு. தேமுதிக மக்கள் நல கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என பேட்டி. திமுக கூட்டணியிலிருந்து எஸ்டிபிஐயும் அதிமுக கூட்டணியிலிருந்து மூவேந்தர் முன்னணி கழகமும் விலகல். ஜெயலலிதாவிற்கு எதிராக 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்யப் போவதாக சேதுராமன் ஆவேசம். சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் சைதி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து முக்கிய ஆலோசனை. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கு ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. எல்லா நலன்களும் அனைத்து வளங்களும் பெற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திட தெலுங்கு மற்றும் கன்னட மக்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் யுகாதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புத்தாண்டு என்றாலே அனைவரும் புதிய துவக்கத்தை எதிர்நோக்கும் திருநாள் என்று குறிப்பிட்டுள்ளார். திராவிடத்தின் அங்கமான தெலுங்கு மற்றும் கன்னட மக்களின் புத்தாண்டு திருநாள் யுகாதி பண்டிகை என குறிப்பிட்டுள்ள அவர், அந்த மொழி பேசும் மக்கள் அனைவரும் மிக்க மகிழ்வுடனும் புதிய எழுச்சியுடனும் இத்திருநாளை கொண்டாடுவதாக கேப்டன் கூறியுள்ளார். இந்த புத்தாண்டில் மக்கள் எல்லா நலன்களும் அனைத்து வளங்களும் பெற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திட தமது இதயமார்ந்த யுகாதி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தேமுதிக சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக பிரகடனப்படுத்தும் வகையில் மாமண்டூர் மாநாடு அமையும் என தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மாமண்டூரில் வரும் 10ஆம் தேதி தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறும் இடத்தை கேப்டன் விஜயகாந்த் அணியினர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தமிழகத்தில் இதுவரை இருக்கின்ற அவல நிலையை நீக்கி புதிய விடியலை ஒளிமயமான திட்டங்களை உலகுக்கு அறிவிக்கிற மாநாடாக அமையும் என்றார். மேலும் கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக பிரகடனப்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக அவர் கூறினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு 2016 ஏப்ரல் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மாமண்டூரில் ஆண்டாள் அழகர் கல்லூரி அடுத்துள்ள இந்த பரந்த மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் நிறைவுரை ஆற்ற இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எனது ஆருயிர் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள்தான் இந்த தேர்தலுக்கு பின்னர் தமிழகத்தை ஆளும் ஆட்சி பொறுப்புக்கு வர இருக்கிற முதலமைச்சர் என்பதை நாட்டு மக்களுக்கு பிரகடனம் செய்கிற மகாநாடாக இந்த மாநாடு அமையும். நாட்டிலே அதிகமாக ஊழல் நடைபெறும் மாநிலமாக தமிழகத்தை ஜெயலலிதா மாற்றிவிட்டதாக வைகோ சாடினார். தேமுதிக மற்றும் மதிமுகவை உடைக்க நினைக்கும் திமுகவின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என அவர் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சிகளாக மாறி இந்தியாவிலேயே இவ்வளவு ஊழல் எங்கும் நடைபெறவில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஊழல் கேந்திரங்களாக மாறி அதிக ஊழல் நடைபெறுகிற மாநிலம் இப்பொழுது, அதுவும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலே அது உச்சக்கட்டத்தை அடைந்து தமிழகம்
இனி மீட்க முடியாத பாழ்நிலத்துக்குள் போய் விழுந்து விடுமோ என்ற நிலையில் இதை தடுத்து நிறுத்தி எந்த மாற்றம் வேண்டும் என்று நடுநிலையாளர்களும் நல்லவர்களும் நேர்மையை விரும்புகிறவர்களும் தமிழக நலனில் அக்கறை உள்ளவர்களும் தமிழகத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களும் ஈழத்தமிழர்கள் வாழ்விலே அவர்கள் துயரம் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் மீனவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பினருடைய குறைகளை போக்கவும் வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்கவும் ஊழல் இல்லாத ஒரு அரசு, நேர்மையான அரசு மலரவும், மதுக்கடைகளை முற்றாக ஒழிக்கின்ற ஒரு அரசு மலரவும், தாதுமணல் கொள்ளை, ஆற்றுமணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்துவது மட்டுமல்ல, இந்த ஊழலில் ஈடுபட்டவர்களை கூண்டிலே நிறுத்தி தண்டிக்கவும், அதை போலவே தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்கள், நதிநீர் ஆதாரங்கள், அவற்றுக்கு பக்கத்து மாநிலங்களில் ஏற்படும் ஆபத்துக்கள், அது காவிரி பிரச்சனையில், முல்லை பெரியாறு பிரச்சனையில், அதுவும் குறிப்பாக கர்நாடகம் அணைகளை கட்டுவதற்கு முடிவு செய்துவிட்டிருக்கிற நிலையில் தமிழக உரிமைகளை பாதுகாக்க வஞ்சகம் செய்யும் நரேந்திர மோடி அரசுடைய போக்குக்கு சரியான கடிவாளம் போட்டு தடுத்து நிறுத்த மலரப்போகிற தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணியினுடைய அரசு உறுதி கொண்டு செயல்படும் என்ற விதத்தில் இந்த மாநாடு கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட போகிறது. மதிமுகவை உடைக்க நினைத்தது போல் தேமுதிகவை உடைக்க திமுக சதி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். 2006 எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்து சிதைத்து நிர்மூலமாக்கி விடலாம் என்ற குறிக்கோளோடு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினருக்கும் 5 லட்சம் தருகிறோம் என்று இச்சக வார்த்தைகளை பேசி எங்கள் கட்சியினுடைய அவைத் தலைவர் எல் கணேசன், துணை பொதுச் செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரனை கொண்டு எங்கள் கட்சியை உடைப்பது மட்டுமல்ல, தாயகத்தை கைப்பற்றுவது, எங்கள் கட்சியினுடைய மொத்த நிர்வாகத்தை கைப்பற்றுவது என்று எடுத்த முடிவுகள் அனைத்தையும் கடுமையாக எதிர்கொண்டு எலெக்ஷன் கமிஷனில் போய் போராடி நாங்கள் வெற்றி பெற்றோம். அவர்கள் முயற்சி வெற்றி பெறவில்லை. எங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களில் 1630 பேரில் 1370 பேர் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு அபிடவிட் கொடுத்தார்கள். மீண்டும் வரலாறு திரும்புகிறது என்று சொல்வதை போல அதே வேலையைத்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எப்படியாவது அழைத்தார்கள் கூட்டணிக்கு. சீட்டுகள் தருகிறோம், என்னவெல்லாம் கேட்கிறோம். ஆனால் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்ற உணர்ச்சியோடு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் நேர்மையின் சிகரமாக நின்றார். இந்த ஒன்று போதும் அவர் முதலமைச்சர் என்பதற்கான வேட்பாளருக்குரிய முழு தகுதிக்கும் இது ஒன்று போதும். முன்னதாக சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை கழகத்தில் மாமண்டூர் மாநாடு குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன், எல் கே சுதீஷ் உள்ளிட்ட கேப்டன் விஜயகாந்த் அணியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். தேமுதிக செயற்குழு கூட்டம் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் சென்னையில் வரும் 10ஆம் தேதி நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து வரும் தேர்தலை சந்திக்க உள்ளன. கேப்டன் விஜயகாந்தை முதல்வராக வேட்பாளராக அறிவித்து தேர்தலுக்கான பணிகளில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் வரும் 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தேமுதிக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று தலைமை கழகம் அறிவித்துள்ளது. கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், கழக அணி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து தமிழ் புலிகள் இயக்கம் மற்றும் தமிழர் முன்னேற்றப் படை நிறுவனர்கள் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து களம் காணுகின்றன. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்.
தமிழ் புலிகள் இயக்க தலைவர் நாகை திருவள்ளுவன், தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் ஆகியோரும் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து தேர்தலில் ஆதரவு தெரிவித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகோ, தாங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள வீரலட்சுமி, திருவள்ளுவன் ஆகியோர் பம்பரம் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று வைகோ தெரிவித்தார். வீரலட்சுமி அவர்கள் தலைமையில் தமிழர் முன்னேற்ற படையும் தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணியிலே இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமாகிய பம்பரம் சின்னத்தில் அவர்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிற இடங்களில் அவர்கள் போட்டியிடுவதற்கும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மாநாடு மிகச் சிறப்பாக நடப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முன்னதாக தலைமை கழகத்தில் பேசிய வீரலட்சுமி, வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி அணி வெற்றி பெற்று கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக அமர வைப்போம் என்று சூளுரைத்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் அணி மக்கள் நல கூட்டணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். தலைவர் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராக அமர வைப்போம். அதற்கு தமிழர் முன்னேற்ற படை இரவும் பகலுமாக பாடுபட்டு அண்ணன் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் பதவியில் அமர வைப்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற இந்த தேர்தல் களத்தில் ஊழல் சொத்து குவிப்பு வழக்கிலும் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கிலும் சிறைக்கு செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வருகின்ற இந்த தேர்தல் களத்தில் தமிழகத்தில் இருந்தே அப்புறப்படுத்தப்படுவார்கள். இதைத் தொடர்ந்து பேசிய தமிழ் புலிகள் இயக்க தலைவர் நாகை திருவள்ளுவன், வரும் தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவித்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் ஊழலற்ற ஆட்சி அமைந்திட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நியமிப்பதற்கு தமிழ் புலிகள் கட்சி தொடர்ந்து களமாடும் என்று சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற அயராது பாடுபடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குமாரசாமி அளித்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு மற்றும் திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாகி சந்திர கோஷ் மற்றும் அமித்வா ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்று வருகிறது. கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் PV ஆச்சாரியா மற்றும் துஷ்யந்த் தவே ஆகியோர் நீதிபதி குமாரசாமியின் தீர்ப்பில் கணக்கீட்டு பிழைகளை சுட்டிக்காட்டி வாதிட்டனர். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா தரப்பில் வழக்கறிஞர் நாகேஸ்வர ராவ் தொடர்ந்து தமது இறுதி வாதத்தை முன்வைத்து இன்று நிறைவு செய்தார். இதனைத் தொடர்ந்து கர்நாடக அரசும் ஜெயலலிதா தரப்பும் தம்முடைய வாதங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அன்றைய தினம் சசிகலா உள்ளிட்டோரின் தரப்பு வாதங்களை முன்வைக்க உள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். சீட் ஒதுக்காததால் சேதுராமன் தலைமையிலான மூவேந்தர் முன்னணி கழகம் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மூவேந்தர் முன்னேற்ற முன்னணிக்கு ஒரு சீட் கூட ஜெயலலிதா ஒதுக்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த அக்கட்சியின் தலைவர் டாக்டர் சேதுராமன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தங்கள் கட்சிக்கு சீட் கொடுக்காததால் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக தெரிவித்தார். மேலும் சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்ளும் ஜெயலலிதாவிற்கு எதிராக 234 தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரம் செய்யப் போவதாக டாக்டர் சேதுராமன் ஆவேசம் தெரிவித்துள்ளார். அதேபோல் திமுக கூட்டணியிலிருந்து SDPI கட்சி விலகியுள்ளது. திமுக தங்களை மதிக்கவில்லை என்று அந்த கட்சியின் தலைவர் தெஹலான் பாகவி புகார் கூறியுள்ளார். திமுக அதிமுகவிற்கு மாற்றாக புதிதாக உருவாகும் கட்சிகளை உடைக்கும் வேலையை அவ்விரு கட்சிகளும் தொடர்ந்து செய்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார்.
தலைவர்களுடன் சிறப்பு நேர்காணல் என்ற நிகழ்ச்சிக்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசை தம்பிக்கு அளித்த நேர்காணலில் இதனை அவர் கூறியுள்ளார். ஆனா தேமுதிக தலைவர் நாங்க ஊழலை எதிர்ப்போம், திமுக உடன்பாடு வச்சுக்க மாட்டோம் என்று முடிவெடுத்து மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிக உடன்பாடு வைத்துக் கொண்ட பிறகு திமுக தலைமைக்கு மிக பதட்டமும் தோல்வி பயம் ஏற்பட்டு அதுக்கு பிறகு தேமுதிக அந்த கட்சியை உடைக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டு இருக்காரு. அப்படி வருகிற போது அந்த தேமுதிக கூட சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினர் சில பேர் உங்களுக்கு உடைக்கிறது முயற்சி பண்ணா இதுல நிறைய உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி பணம் கொடுக்கறது மற்றபடி தவறான இதெல்லாம் வச்சு உடைக்கிறது என்பது இது தமிழ்நாட்டில் இப்படி தேமுதிக உடைப்பதற்கு திமுக தலை முயற்சி எடுக்குதுன்னு சொன்னா இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் திமுக மீது அதிருப்தி ஏற்படுமே ஒழிய இது உங்க தேமுதிகவையும் பாதிக்காது, மக்களின் கூட்டணி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அமைச்சர் தங்கமணியின் தூண்டுதலின் பேரில் அவரது நண்பர் ஆக்கிரமித்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சேலத்தைச் சேர்ந்த கமலக்கண்ணன் என்பவர் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தமக்கு சொந்தமான சுமார் 2 ஏக்கர் நிலத்தை குமாரபாளையத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் உள்ளிட்ட மூவருக்கு விற்பனை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த நிலத்தில் வேலி போடப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் தங்கமணியின் தூண்டுதலின் பேரில் அவரது நண்பரான சுகுமார் என்பவர் அந்த வேலியை பிடுங்கியிருந்தி போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அதிமுக குண்டர்களால் தாங்கள் தொடர்ந்து மிரட்டப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரையம் பண்ணியிருக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சுகுமாரன் எங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அது நாங்க ரிப்போர்ட் கொடுத்ததுல எந்த கம்ப்ளைண்ட்டும் எடுக்கல. இது ஸ்டேஷன்ல கேட்டா மேலெடுத்த பிரச்சனை சொல்றாங்க. அதுக்கு சுகுமாரன் பணங்க 6 கோடி ரூபாய் கொடு அப்படின்னு மிரட்டுறாருங்களா. எங்களுக்கு இவ்வளவு விலை போட்டு வாங்கி இந்த நிலத்துக்கு எங்களுக்கு கிடைச்சா போதும். இதுக்கிடையில நாங்க எல்லாம் அலமோதிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நாங்க அப்புறம் ஹைகோர்ட் போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தோம். அதன்படிதான் இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதிமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் மீது தொடர்ந்து புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இதனால் சர்ச்சைக்குரிய அந்த வேட்பாளர்களை வேறு தொகுதிக்கோ தூக்கி அடித்தோ அல்லது வேறு வேட்பாளரையை நிறுத்தியோ ஜெயலலிதா தொடர்ந்து அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார். தற்போது குமாரபாளையத்தில் அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள தங்கமணி மீது புகார் எழுந்துள்ளதால் அவர் மாற்றப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாங்குநேரி அருகே தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை புலியால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். அதனை பிடிக்க வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்குநேரி களக்காடு பத்மநேரி இசக்கியம்மன் கோயில் அருகே தனியாருக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தில் புகுந்துள்ள சிறுத்தை புலி ஒன்று கால்நடைகளை கடித்து குதறி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். எனவே அசம்பாவிதம் எதுவும் நடக்காத வண்ணம் வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாய் குலைச்சல் கேட்டது, ரூம்ல தங்கியிருக்க பட்சத்தில் நாய் குலைச்சல் கேட்டோன்னு வெளியே பார்க்க பட்சத்தில் நாய் புலி நாயை பிடிச்சி கவிட்டு இருந்தது. ரெண்டாவது டக்குன்னுட்டு சத்தம் போட்ட உடனே நாயை போட்டுட்டு புலி ஓடிட்டு ஏற்கனவே வனவிலங்கு பூராமே உள்ள பயங்கர அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனிடையே சிதம்பரத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள ஆறுகளில் ஏராளமான முதலைகள் இருப்பதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இங்குள்ள முதலைகளால் இதுவரை 10க்கும் மேற்பட்டவர்கள் பலியான நிலையில் முதலையின் பிடியிலிருந்து உயிர் தப்பிய முதியவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அப்படியே போட்டு அழிச்சு இழுச்சிட்டு போய் என்ன நடக்கிறதே இல்லை. நான் கூட வண்டிக்கு சாமாற்றம் பண்ணி எப்படியாவது ஆளக்கூட படிச்சுக்குன்னு பண்ணி என்னடா வழியில தண்ணியில் அமுக்கிட்டோ எனக்கு உயிர் நிற்க போகுதுங்க. முதலைகளை சுடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் வெளியூர்லேருந்து உள்ள முதலையை கொண்டுட்டு அங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு இருப்பு வேலியை கட்டித்தார துறைகளுக்கெல்லாம் நாங்கள் அது நடவடிக்கை செய்யவே இல்லை, எந்த வேலையும் செய்ய. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். கல்யாண பட்டு காம்ப்ளிமெண்ட் பட்டு ராஜபாளையத்தில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையின் நடுவில் வைகோவின் உருவ பொம்மையை எரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காவலரை திமுகவினர் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
ராஜபாளையத்தில் காந்தி ரவுண்டானா அருகே வைகோவிற்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டபடி போக்குவரத்திற்கு இடையூறு உண்டாக்கும் வகையில் சாலையின் நடுவில் அவரது உருவ பொம்மையை திமுகவினர் எரித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காவலர் ஒருவர் தண்ணீரை கொண்டு அதனை அணைக்க முற்பட்டார். இதனால் கோபமடைந்த திமுகவினர் அவரை தாக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போக்குவரத்து காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்து அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்தை சிதைத்து இயல்பு வாழ்க்கையை பாதிக்க செய்யும் வகையில் திமுகவினரின் இந்த செயலைக் கண்டு பொதுமக்கள் முகம் சுளித்தனர். ஊதியம் கேட்ட ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டல அலுவலகம் முன்பு துப்புரவு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக முறையாக சம்பளம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து ஒப்பந்ததாரர் நரசிம்மனிடம் கேட்ட தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் தாக்கியவர்களை கைது செய்ய கோரியும் துப்புரவு தொழிலாளர்கள் திருவொற்றியூர் மண்டல அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி மண்டல 1 5, 6, 7, 8 இந்த 4 டிவிஷன்லையும் கான்ட்ராக்ட்ல வேலை செய்யற தொழிலாளிக்கு ஹரிகிருஷ்ணன் என்ற கான்ட்ராக்டுக்காரு சம்பளம் தர்றார். 51 நாள் சம்பளம் கொடுக்கணும். அது புதன்கிழமை காலையில கேட்கும் போது சென்னை மாநகர செங்கோடி சங்கத்தின் துணைத் தலைவர் தேவசகாயம் அவரை கேட்கிறாரு, இந்த மாதிரி 51 நாள் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு. கோவையில் பேராசிரியர் ஒருவர் கை கால்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை சாய்பாபா காலனி ராமலிங்க நகர் 3வது வீதியில் தனியாக வசித்து வருபவர் ராம். பீளமேடு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் கௌரவ பேராசிரியாக பணியாற்றி வந்த இவர் வீட்டின் குளியலறையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அத்துடன் வழக்கு பதிவு செய்து மர்ம மரணம் குறித்து சம்பவம் அப்பகுதி மக்களிடையே விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி தேரோட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி திருவிழா கடந்த 2ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட 2 தேர்களில் சுவாமியும் அம்மனும் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதனைத் தொடர்ந்து சிவசிவ முழக்கம் விண்ணை முட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவானைக்காயில இன்னைக்கு தேர் திருவிழா. இது ஒரு பஞ்சபூத ஸ்தலத்துல இது ஒண்ணு நீர் ஸ்தலம் இது. சோ இங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு விநாயகர் புறப்பாடு நடந்தது, அப்புறம் முருகர் புறப்பாடு நடந்தது, அப்புறம் ஐயனார், இப்ப சோமேஸ்வரர் நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இதுல முக்கியமான இது என்னன்னா ஆண்டாள் அகிலாண்டேஸ்வரியோட அந்த ஸ்தலம் ஓம் ரூபத்துல இருக்கும், பிரணவ மந்திர ரூபத்துல இருக்கும். சோ இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பொன்னேரி அருகே அடுத்தடுத்த 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 44 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாளிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த இந்திரவேல் என்பவர் கட்டிடங்களுக்கு சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார். இவரது தந்தையின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமது குடும்பத்தினருடன் வெளியூர் சென்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்காணித்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் அருகில் உள்ள இவரது சகோதரர் சோமசுந்தரம் என்பவரின் வீட்டின் பூட்டும் உடைக்கப்பட்டு 4 சவரன் தங்க நகைகள் மற்றும் 7000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பொன்னேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்தடுத்த 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 44 சவரன் நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூரில் அரசு பேருந்து பழுதாகி நடுவழியில் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் திருப்பத்தூர் இடையே இயக்கப்படும் அரசு பேருந்து அரூர் கச்சேரிமேடு சாலை சந்திப்பின் மையப்பகுதியில் திடீரென பழுதாகி நின்றது.
இதனால் அரூர் பிரதான சாலை, தர்மபுரி, ஊத்தங்கரை, சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் வாகன போக்குவரத்து தடைபட்டது. பின்னர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு பணிமனைக்கு அந்த பேருந்து எடுத்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அவசர வேலைக்காக செல்ல முடியாமல் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் ஓட்டை உடைசல் பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை இயக்கவும், அவ்வாறு வாங்கப்பட்ட பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனின் உறவினர் என கூறி 12 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் கங்கா. தாம் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனின் உறவினர் என சொல்லிக் கொண்ட இவர் மின்சார வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த முருகபாண்டி மற்றும் அவரது நண்பர் ராமசாமியிடம் 12 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி செய்துள்ளார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரை வழக்கம் போல் ஆளுங்கட்சியின் தலையீடு காரணமாக வழக்கு பதிவு செய்ய போலீசார் மறுத்துள்ளனர். இதனால் நீதிமன்றத்தில் அவர்கள் முறையிட்டுள்ளனர். பின்னர் கங்கா மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து தற்போது அவர் மீது ஒத்தக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 8 லட்ச ரூபாய் பேசி 5 லட்ச ரூபாயும், எனது நண்பர் வேலைக்காகவும் டிப்ளமோ சிவில் வேலைக்காகவும் 7 லட்ச ரூபாய் 7, 5, 12 மொத்தம் வாங்கிக்கிட்டு எனக்கு வேலை வாங்கி தருவதாக உறுதி கூறி என்னை உறுதி கூறி வாங்கிட்டாங்க காசு. அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் எங்களுக்கு எல்லா ரிசல்ட் வந்துருச்சு. எங்களுக்கு எந்த ஒரு அறிவிக்கையும் வேலை எதுவும் விடல. நாங்க திரும்ப போய் கேட்டதுக்கு எங்களுக்கு இந்த அந்தான்னு சொல்லி எங்களை இழுத்தடிச்சு அலக்கழிச்சு இது பண்ணாங்க. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன்.